2 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 30வது வசனம். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். இதே வசனத்தை நாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 31வது வசனத்திலும் பார்க்கலாம். இதே சேம் வசனத்தை அங்கே சொல்லியிருப்பாங்க. யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். இதில் 2 விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள்: வேர் பற்றுதல், கனி கொடுத்தல். இந்த சம்பவம் எங்கே வருகிறது என்றால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலும் 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலும் எசேக்கியா ராஜா செனகரீப் என்பவன் அவனுக்கு எதிராக வரும்போது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற இடத்திலே ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு அநேக விஷயங்களை சொல்லி கொண்டு வருகிற கர்த்தர் இந்த வார்த்தையையும் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கனி கொடுக்க வேண்டியது மிகவும் முக்கியம். இது நமக்கு தெரியும். அத்தி மரத்துக்கு கதை எல்லாருக்கும் தெரியும். அத்தி மரம் நல்ல இலைகளுள்ள மரமாக பார்வைக்கு அழகாக இருந்தது. இயேசு அந்த இடத்துல வந்து கனியை தேடின போது கனி இல்லை. கனி இல்லாததுனால என்ன செய்தார்? இனி ஒரு காலும் ஒருவனும் உன்னிடத்திலே கனியை தேடி வரமாட்டான் என்றார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மிடத்திலே அவருக்கு பிரியமான கனிகள் இல்லை என்றால் இந்த உலகத்தில் வேற யாருக்கும் நாம் பிரயோஜனம் இல்லை என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்துவுக்கு விருப்பமுள்ள கனிகளை கொடுக்கிறவர்களாக நாம் இருந்தால் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருப்போம். இயேசு கனியை தேடி வந்தபோது அந்த வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாமே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது வழி அருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்தில் போய் இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல் இனி ஒரு காலம் முன்னிடத்தில் கனி உண்டாகாதிருப்பதாக என்றார். இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது அநேகர் அவரிடத்தில் தேவைகளோடு தான் போனாங்க. பிரியமானவர்களே, தேவைகளோடு போன எல்லாரையுமே என்ன செய்தார்? தேவைகளை பூர்த்தியாக்கி அனுப்பினார். இந்த அத்தி மரத்திலையும் இனி உனக்கு நிறைய காய்கனிகள் உண்டாவதாக என்று சொல்லியிருக்கலாமே, சொல்லவில்லை. ஏன்னா அத்தி மரம் தனக்குத்தான் அழகாக நல்லா வளர்ந்துருக்கு, கனி கொடுக்க மட்டும்தான். அதில் இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கிறது, கனி கொடுக்கிற காலமும் அல்ல. அத்தி மரத்தின் கனி கொடுக்கிற காலமும் அல்ல. ஏன் இயேசுவுக்கு இது தெரியாதா? தெரியுமே. அத்திமரம் கனி கொடுக்கக்கூடிய காலத்தில் வந்து அவர் இதை செய்திருந்தால் நாம் அக்செப்ட் பண்ணி இருப்போம். கனி கொடுக்கக்கூடிய காலமும் அல்ல. அப்படி இருக்கும்போது அதை வந்து இனி ஒரு காலம் கனி உண்டாகாது என்று சொல்லுவதற்கு வாய்ப்பில்லை என்று நினைப்போம். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் இது ஒரு பாடமாக இருக்கும்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. கனி கொடாதவர்களுக்கு இந்த உலகத்திலே மதிப்புகள் நிறைய இருக்கலாம், ஆனால் கர்த்தரிடத்திலே நமக்கு ஒரு விலையும் இருக்காது. கனி கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கனி கொடாதவர்களுக்கு இந்த ஒரு நல்ல பாடம். நாம் காலம் பார்த்து கனி கொடுக்க படைக்கப்பட்டவர்கள் அல்ல. எல்லா காலத்திலும் கர்த்தருக்கேற்ற கனிகளை கொடுக்கும்படியாகவே கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்து தேடி வந்து இரத்தம் சிந்தி மீட்டு வைத்திருக்கிறார். நாம் நலமாக இருக்கும்போது கர்த்தர் நம்மை தேடி வரவில்லை. நாம் இக்கட்டான சூழ்நிலையிலே இருக்கும்போது, நாம் ஜீவனுக்கும் மரணத்துக்கும் நடுவே போராடி கொண்டிருக்கும்போது வந்தார். வந்து நம்மை தெரிந்து கொண்டார். எல்லா காலத்திலையும் இது காலம் அல்ல என்று சொல்லுகிறதற்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. எல்லா காலத்திலும் கனி கொடுக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னொரு வசனத்திலே பார்க்கும்போது, கனி கொடாத மரத்துக்கு என்ன கதி? லூக்கா 3:9. கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு
அக்கினியிலே போடப்படும். இதுதான் உலகத்தின் முடிவிலையும் நடக்க போகிறது. நல்ல கனி கொடாத மரத்துக்கெல்லாம் என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? வேறருகே கோடரி வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்காக பரிந்து பேசுகிறதற்கு ஒரே ஒருவர் தான் உண்டு, அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. தன்னுடைய இரத்தத்தை சிந்தினதினால நமக்காக பரிந்து பேசுகிறவராய் பிதாவின் சமூகத்திலே நின்று கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு வருஷம், இந்த வருஷம் கூட கூட்டி கொடுத்தா, ஒரு தோட்டக்காரன் எஜமானிடத்தில் கேட்டது போல, இந்த ஒரு வருஷம் கூட இருக்கட்டுமே, நான் கொஞ்சம் உரம் எல்லாம் போட்டு வைக்கிறேன், கனி கொடுத்தால் இருக்கட்டும், இல்லைன்னா. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்நாளை நாம் அறியோம். இன்னைக்கு பேசிகிட்டு இருக்க நாம் நாளைக்கு இருந்தாதான் உலகத்திலே மனிதர்கள், இல்லைன்னா வேற பேர் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட உலகத்தில் ஒரு நாளை கர்த்தர் தருவார் என்றால் அந்த நாளிலே கர்த்தருக்கேற்ற ஒரு கனியை கொடுக்க நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஒரு பாட்டில் சொல்லுவாங்க, தானமாய் உனக்கு அளித்த தவணையின் காலம் இந்த வருடத்திலே முடியலாமே. அப்படி இருந்தா நமக்கு அப்படிப்பட்ட காலத்தை, ஒரு உணர்வை கர்த்தர் தருவார் என்றால் இந்த வருஷத்தில் நல்ல ஸ்பீடாக வேலை செய்வோம். ஏன்னா இதோட போயிடுவோம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தால் வேலை செய்வோம். ஒவ்வொரு நாளும் இந்த எண்ணம் இருக்கணும். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, ஒவ்வொரு ஸ்டெப்பை நான் எடுத்து வைக்கும்போது என்னுடைய மரணத்தை நோக்கி நான் நெருங்கி கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் முடியும் போது, அப்பாடா இந்த நாள் முடிஞ்சிட்டுங்க, இனி அந்த நாளில் நீங்கள் கிரியை செய்ய முடியாது. ஒரு டைம் போகலைன்னு சொல்லுவாங்க. பிள்ளைகளுக்கு சொல்கிறத அதிகமாக கேட்டிருக்கேன், நேரமே போக மாட்டேங்குது. ஏன் கிளாக்கு நிற்கிதா உங்கள் வீட்டில்? இல்லை, நேரம் போயிட்டே இருக்கு. நேரத்தோடு ஓடுறதுக்கு உனக்கு முடியல. நீ வேற வேற காரியங்களில் என்ன செய்துட்டு இருக்கா? ஈடுபட்டு இருக்கா. அதனால அந்த நேரத்தோட ஒத்து உனக்கு ஓட முடியவில்லை. ஒவ்வொரு நிமிஷமும் நாம் இதை திங்க் பண்ணுறவர்களாக இருக்கணும். நம்முடைய வாழ்நாள் இந்த வருஷத்திலே முடியுமானால் நாம் என்ன செய்திருக்கிறோம் கர்த்தருடைய சமூகத்திலே போய் நிற்பதற்கு. நல்ல கனி கொடாத மரமாக இருந்தால் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும். யோவான் பிரசங்கித்த போது இயேசு கிறிஸ்துவின் வருகை, அதாவது அவர் உலகத்தில் பிறந்து ஞான ஸ்நானம் கொடுக்கும்படியாக அனுப்பப்பட்டவர் இந்த யோவான் ஸ்நானன். பிரசங்கிக்கும் போது என்ன சொன்னார்? மத்தேயு 3:8, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். கனி கொடுக்கணும், நல்ல கனிகளை கொடுக்கணும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். நாம் நம்முடைய மனம் திரும்புதல் அப்படின்னு சொல்லும்போது உலகத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞான ஸ்நானம் எடுத்திருக்கிறோம், பரலோக ராஜ்யத்துக்கு பாத்திரவான்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இது உண்மை. ஆனால் உண்மையிலே கர்த்தர் நம்மை பார்க்கும்போது அந்த ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்கு முன்பாக முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்படின்னா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஞான ஸ்நானம் எடுத்திருக்கிறேன், அதனால கண்டிப்பாக பரலோக ராஜ்யத்துக்கு போகிறேங்கிற கேரண்டி வசனத்தில் இல்லை. அப்போ என்ன செய்ய வேண்டும்? அனுதின வாழ்க்கையிலே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நாம் கொடுக்க வேண்டும். யோவான் இடத்துல அநேகர் வந்து கேட்டாங்க, நாங்கள் என்ன செய்யணும். ஒவ்வொரு கேட்டகரியில் உள்ளவங்களும் என்ன செய்தாங்க, வந்து கேட்டாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்றொன்று சொன்னார். அந்த காலகட்டத்துக்கு அது பொருத்தமாக இருக்கும். சிலவற்றை நாமும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் என்று சொல்லும்போது நம்முடைய குணங்களிலே முதல்ல வித்தியாசங்கள் இருக்கணும். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நாம் யாவரும் இன்று ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. அநேக வருஷங்களாக அநேக சூழ்நிலைகளிலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறோம், வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை பரலோகத்தை நோக்கி போக வேண்டும் என்றால் நாம் அனுதின வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு முன்னேற்றம் இருக்க வேண்டும். நம்முடைய குணங்களிலே, நம்முடைய சிந்தனைகளிலே. நம்முடைய குணங்கள் முதல்ல ரொம்ப கோவப்படுறவங்க சொல்லுவாங்க, சிலர் ரொம்ப கோவப்படுவேன், ஆனால் இப்போ எனக்கு கோவமே வர மாட்டேங்குது. குணங்களிலே வித்தியாசம். முன்னாடி யார் என்ன சொன்னாலும் சகித்து கொள்ள மாட்டேன், ஆனால் இப்போ என்ன செய்கிறேன், யார் என்ன சொன்னாலும் திருப்பி கேட்கறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுடைய குணங்களிலே வித்தியாசம், இது உங்களுக்கு நல்லா தெரியும். இனி ரெண்டாவது, நம்முடைய சிந்தனையிலே வித்தியாசம். முன்னாடி எல்லாமே மாம்சத்துக்குரியவைகளாய் சிந்தித்து கொண்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்கிறோம், ஆவிக்குரியபடியும் சிந்திக்கிறோம். ஏன்னா வசனங்களை வாசிக்கிறோம். ஒரேடியாக மண்ணோட ஒட்டி போயிட்டோம்னா மண்ணுக்குள்ளேயே போயிடுவோம் அப்படிங்கிற சிந்தனை நமக்கு வரும்போது என்ன செய்கிறோம், ஆவியின் சிந்தையை கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வருகிறோம். இன்னொரு விதம், ஐஸ்வர்யங்கள்
ஆசீர்வாதங்கள் வரும்போது நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுகிறோம்? இங்கே வரும்போது தான் குணங்களிலே இருக்கிற மாறுதல்கள் கூட அடிபட்டு போயிடும். சிந்தனையிலே இருக்கிற மாறுதல்கள் கூட இந்த ஐஸ்வர்யங்கள் பெருகும்போது என்ன செய்துரும்? அடிபட்டு போயிடும். இப்போ நான் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஐஸ்வர்யங்கள் நமக்கு பெருகும்போது நாம் எப்படி இருக்கிறோம், என்ன செய்கிறோம், எப்படி செய்தால் நாம் நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். இப்போ நம்ம வேதத்தின்படி பார்க்கும்போது விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கார். வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும் போது தான் நாம் பரலோக ராஜ்யத்துக்காக சீரமைக்கப்பட்ட செதுக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு சிற்பமாக போய் சேர முடியும். கர்த்தர் நம்மை வணைந்து கொண்டு இருக்கிறார். சில காரியங்களை எல்லாம் சொல்லி தருவார். இதையெல்லாம் விட்டுரு, இதையெல்லாம் விட்டுரு, இதையெல்லாம் விட்டுருன்னு. அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? விட்டுட்டு பரலோகத்தை நோக்கி இயேசு கிறிஸ்துவையே நோக்கி ஓடுகிறவர்களாக இருப்போம்னா நம்முடைய வாழ்க்கையில் இந்த வசனங்கள் எப்படி எப்படி எந்தெந்த நேரத்தில் கிரியை செய்கிறதோ அதை பொறுத்து தான் நம்முடைய கனிகள் வெளிப்படும். நம்முடைய கனி இல்லாத ஜீவியத்தை கர்த்தர் விரும்ப மாட்டார். உலக மனுஷர்கள் விரும்புகிறார்களோ இல்லையோ, கர்த்தர் விரும்பவே மாட்டார். அந்த கோடரி நம்ம வேரில் எப்போவுமே இருக்கிறதுங்கிறது நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும். எப்போ சரியில்லையோ அப்போ வெட்டுறதுக்கு அவருக்கு எவ்ரி ரைட்ஸ், எல்லா ரைட்ஸும் உள்ள ஒரு ஆள் தான் கோடரியை வச்சிட்டு இருக்காரு. நான் சொல்லும்போது அவர் வெட்ட மாட்டார். நான் சரியில்லை, ஐயோ நான் சரியில்லை, சரியாகணும்னு நினைக்கும் போது அவர் வெட்டணும்னு அவசியம் இல்லை. எப்போ சரியில்லையோ வெட்டுறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்குது. அப்படி ஒரு திங்கிங் நமக்கு இருக்கணும். அப்படி ஒரு எண்ணத்தோடு இந்த வசனங்களை தியானிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து அந்த விதைக்கிற உவமையை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். சில விதைகள் நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். முதல்ல வழி அருகே விழுந்தது. வசனங்கள் நமக்கு இப்போ பஞ்சமே இல்லை, வசனத்துக்கு பஞ்சம் இல்லாத ஒரு காலத்தில் இருக்கிறோம். எங்கெங்கேருந்தோ வசனங்கள் வருகிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யவில்லை, அது கிரியை செய்யவில்லை. அப்படி வந்துட்டு அப்படியே போயிடுது. இது வழி அருகே விதைக்கப்பட்ட தன்மை. சத்ருவானவன் பொறுக்கி கொண்டு போய் விடுகிறான். இல்லை, நம்ம அந்த வசனங்களை கவனிக்கலை. அந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறதற்கு வாய்ப்பே இல்லை. பிரியமானவர்களே, நாம் கேட்கல, கவனிக்கல, நம்ம வாழ்க்கையில் அதுக்குள்ள கிரியை இல்லை. அதை விட்டுருவோம். நம்ம வாழ்க்கையில் வந்த வசனங்களை பார்ப்போம். இரண்டாவதாக சொல்லும்போது கற்பாறை இடத்துல விதைக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் என்ன செய்யும்? ரொம்ப ஸ்பீடாக எமோஷனலாக ஒரு வசனத்தை கேட்டுட்டு படபட என்ன செய்வோம்? இதை கடைபிடிக்கணும். இன்னைக்கு அது வருஷ தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரே எமோஷன் தான். அடுத்த வருஷம் எப்படி இருக்குமோ, அதனால நான் என்ன செய்யணும்? இந்த வசனத்தை கடைபிடிக்கணும், இந்த வசனத்தை கடைபிடிக்கணும்ன்ட்டு கொஞ்சம் எல்லாம் பிடிச்சி வச்சுருப்பாங்க. பிடிச்சு வச்சதும் போயிடும், கடைபிடிக்கிறதும் போயிடும். அப்படி இருக்கிறது என்னது? கற்பாறை. ஸ்பீடை வளர்ந்த போகிற, ஐயோ ஒரு சின்ன மாற்றம் வந்திருக்கே, வேறே இருக்காது. வேறே இல்லாத இடத்துல என்ன இருக்காது? கனி இருக்காது. வேர் மற்றவர்களுக்கு தெரியாது. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நீ எவ்வளோ ஆழமாய் வேரூன்றி இருக்கிறாய் கர்த்தருடைய வசனத்திலே என்பது உன்னுடைய வாழ்க்கையின் கனிகளிலே தெரியும். நீ வசனத்தை எவ்வளவு அதிகமாய் கடைபிடிக்கிறாய் என்பது உன்னுடைய கனிகளிலே தெரியும். கனிகள் மட்டும்தான் வெளியே தெரியும். வேறு என்ன செய்யாது? எவ்வளோ ஆழமாக போயிருக்குன்னு பிடுங்கி பார்த்தீங்கன்னா கனி என்ன செய்யாது? வராது. எவ்வளோ ஆழமாக போயிருக்குங்கிறது உன்னுடைய கனிகளிலே தெரியும், உன்னுடைய செயல்பாடுகளிலே தெரியும். நல்ல கனி கொடுக்குற மரத்துக்கு வேர் ரொம்ப ஆழமாக போயிருக்குன்னு அர்த்தம். அந்த வேரை நம்ம பார்க்க முடியாது. ஆனால் வேரை பார்க்குறவர் அங்கே கோடரியை வச்சுட்டு பார்த்துட்டு இருப்பார். நம்மை பார்க்கிற பிற மனுஷர்களுக்கும் தேவனுக்கும் கூட தெரியும் நம்முடைய கனிகள் நல்லவைகளா இல்லையா என்று. இப்படி இருக்கும்போது இதில் சொல்லப்பட்டிருக்கிறது முதல்ல வழியருகே, இரண்டாவது கற்பாறை. இது எல்லாத்தையும் விட்டுருவோம். முள்ளுகளுக்குள்ளே விதைக்கப்பட்ட ஒரு நிலைமை. வசனத்தை நல்லா கடைபிடிக்கணும், வேறொன்றணும் எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். அந்த வசனத்தை வாசிக்கலாமே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 22வது வசனம். இந்த விதைக்கிறவன் உவமையை 3-9 வசனங்களிலே இயேசு சொல்லிவிட்டு போய்விட்டார். இப்போ சீஷர்களுக்கு புரியலை. இது புரியாத உடனே என்ன செய்கிறாங்க? வீட்டில் வந்து கேட்குறாங்க. அவர் ரெஸ்டாக இருக்கும்போது இந்த வசனங்கள் எப்படி அப்படின்னு. அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் அவர் 18
மத்தேயு 13:18 வரைக்கும் உள்ள வசனங்களில் இது இப்படி அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறார். அப்படி சொல்லும்போது இந்த முள்ளுகளுக்குள்ளே விதைக்கப்பட்ட காரியத்தை சொல்லும்போது சொல்லுகிறார் ஐஸ்வர்யத்தின் மயக்கம். அந்த வசனத்தை வாசிக்கலாமே. முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போகிறான். நல்லா வளர்ந்துருக்கான், நல்லா வளர்ந்துருக்கான். அத்திமரமும் நல்லா வளர்ந்து தான் இருந்தது, வளர்ந்துருக்கான். ஆனால் இவனுக்கு வேறும் நல்லா ஊன்றி தான் இருக்குது. ஆனால் என்ன செய்ய முடியாது, கிரியை செய்ய முடியாது. எந்த பக்கம் திரும்பினாலும் உலக கவலை ஒரு பக்கம் இருக்குது, அடுத்த பக்கம் ஐஸ்வர்யம் வந்துட்டே இருக்குது. ஐஸ்வர்யம் என்னன்னு நம்மவே ஊர் உலகத்தில் சொல்கிற ஒரு வழக்கம் உண்டு. பணம் வந்ததுக்கப்புறம் அவனுக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குது. பணம் கண்ணை மறைச்சிரும். அதனால நம்ம கர்த்தரிடத்தில் ஞானமாய் ஜெபிக்க வேண்டும். நம்ம கண்ணை மறைக்காத அளவுக்கு கர்த்தர் பணம் தந்தால் போதும். சொல்லுவாங்க இல்லையா, மணி இஸ் எ குட் சர்வன்ட் பட் எ பேட் மாஸ்டர். பணம் நம்மளை ஆளுகை செய்யக்கூடாது. நாம் கர்த்தர் தந்திருக்கிற ஐஸ்வர்யத்தை ஆளுகை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம கண்ணை மறைக்கிற அளவுக்கு என்ன செய்யக்கூடாது, பணம் வரக்கூடாது. வந்த கர்த்தரையும் நம்ம என்ன செய்துருவோம், நீர் யார் என்று கேட்காதபடிக்கு ஐஸ்வர்யத்தை அளந்து தரும்படியான கிருபையை கேட்க வேண்டும். நான் அந்த பாயிண்ட்டுக்காக வரல. அப்போ என்ன, இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பக்கம் உலக கவலை, அதுவும் நெருக்கி நெருக்கி என்ன செய்யாது, வசனத்தை வளர விடாது. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யத்தின் மயக்கம், நிறைய தந்துட்டே இருக்காரு. உன்னுடைய ஆத்மா வாழும்படியாக இந்த உலகத்தில் ஒரு சரீரத்தையும் ஒரு வீடு சொத்து சுகம் எல்லாம் தந்து நிறைய தந்துட்டு இருக்காரு. தந்துட்டு இருக்கிறதுனால இப்போ என்ன செய்ய முடியல, வசனம் கிரியை செய்ய முடியவில்லை. வசனம் செயலிழந்து போகிறது, வசனத்துக்கு கனி கொடுக்க முடியல. இப்போ லூக்கால ஒரு ஐஸ்வர்யவானை பற்றி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, லூக்கா 16:19. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரங்களும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுக்கு ஒரு குறையும் இல்லை. ஆனால் அவன் வாசற்படியில் ஒருத்தன் இருந்தான், லாசரு என்கிற ஏழை ஒருத்தன் இருந்தான். கண்ணெதிரிலே வச்சிருக்காரு, பார்த்தீங்களா, கண்ணெதிரிலே வச்சிருக்காரு. ஆனால் இந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினால அவனுக்கு கண்ணு தெரியல. இப்போ கண்ணெதிரில் இருந்தவன் என்ன செய்துட்டு இருக்கான், லாசருவின் நிலைமை என்ன, சாப்பாடு இல்லை, இன்னொன்று உடம்பெல்லாம் புண்ணு, நாய் நக்கிட்டு போகுது. நான் இப்போ என்னன்னா, ஆனால் நம்ம வீட்டு பக்கத்துலலாம் இப்படி ஒருத்தர் இருந்தால் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். ஒரு வயிற்றுக்கு சாப்பாடு சொல்லுவாங்கல்ல, ஒரு வயிற்றுக்கு சாப்பாடும் கொஞ்சம் மெடிசனும் வாங்கி கொடுக்குற அளவுக்கு இந்த ஐஸ்வர்யவானுக்கு முடிஞ்சிருக்கணும். பணம் கண்ணை மறைச்சதுனால, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் ஒரு லெவலுக்கு மேலே போனதுனால இவனுக்கு அது தெரியவே இல்லை. அப்படி ஒருத்தன் இருக்கிறது தெரியவே இல்லை. அவனுக்கு ஆசை இவனை போல நல்லா வாழணும்னு இல்லைங்க. அவன் என்ன ஆசைப்பட்டான், இவனுக்கு பிள்ளைகளும் சரி இவனும் சரி சாப்பிட்ட மீதி, ஐஸ்வர்யவான்களுக்கு டேபிளில் இருந்து நிறைய கீழே விழுங்க. நம்ம நார்மலாக பார்த்தோன்னா ஃபுட்டு வேஸ்ட் பண்ணுறதே யார் தான் ரொம்ப வேஸ்ட் பண்ணுவாங்க, நல்ல பண கொழுப்பில் இருக்கிறவங்க தான் என்ன செய்வாங்க, ஃபுட்டு வேஸ்ட் பண்ணுவாங்க. யாராவது ஃபுட்டு வேஸ்ட் பண்ணால் இன்றைக்கி யோசிச்சு விடுங்க, உங்களுக்கு என்ன இருக்குது, பண கொழுப்பு இருக்குது. அது இல்லாதவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஃபுட்டு வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. சாப்பாடை என்ன செய்ய மாட்டாங்க, வேஸ்ட் பண்ணும்போது ஒரு வருத்தம் வரும், சாப்பாடு வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. இவனுக்கு மேஜையிலேருந்து விழற துண்டுகளையாவது பொறுக்கி சாப்பிட்றதுக்கு அவனுக்கு ஆசையாக இருக்குது. கொடுக்க முடியுமா, முடியாதா, முடியும். ஆனால் இவனுக்கு பணம் எங்கே போயிட்டு, இப்போ கண்ணை மறைக்கிற அளவுக்கு போயிட்டு, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். அதனால அந்த மயக்கம் தெளியறதுக்குள்ளே இவன் என்ன செய்துட்டான், செத்து போயிட்டான். செத்து இவனுக்கு இவன் உயிரோட இருக்கும்போது யாராவது போய் இந்த கோபாக்கினே நாளுன்னு ஒன்று வரும்பா, அங்கே ஐஸ்வர்யம் உதவாதுன்னு சொல்லி இருந்து அந்த வசனம் கிரியை செய்திருந்துன்னு வச்சுக்கோங்க, இவன் எங்கே போயிருப்பான், பரலோகத்துக்கு போயிருப்பான். இது இயேசு சொன்ன உவமை. இயேசு அவர் வாழ்ந்த காலத்தில் சொன்னது கட்டுக்கதை அல்ல.
அப்போ அந்த வசனத்தையும் வாசிக்கலாமே. நீதிமொழிகள் 11:4. நீதிமொழிகள் 11:4. கோபாக்கினையின் நாளிலே ஐஸ்வர்யம் உதவாது. இதை இவன் தெரிஞ்சிருந்தானா என்ன செய்திருப்பான்? லாசருக்கு கொஞ்சம் கொடுப்போம், அவனுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுப்போம், அவனுக்கு கொஞ்சம் வேளைக்கு சாப்பாடு கொடுப்போம், அந்த புண்ணுக்கெல்லாம் மருந்து வாங்கி கொடுப்போம் அப்படின்னு செய்திருந்தானா இவனுக்கு நன்மை செய்ய திராணியை ஆண்டவர் கொடுத்திருந்தார். பிரியமானவர்களே, நன்மை செய்ய திராணி உள்ளவன்ட்ட இதை கணக்கு கேட்பார். அதுதான் நான் சொல்கிறேன், நல்ல கனி கொடுக்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது வேதத்திலே. நான் என்ன சொல்கிறேன், நமக்கு ஆசீர்வாதம் இருக்கும்போது நாம் எப்படி தவறி போகாமல் இருக்க வேண்டும், அதே ட்ராக்கில் இருக்கிறோமான்னு பார்த்துப்போம். நம்மளால் முடிஞ்சதுன்னா என்ன செய்யணும். இதை செய்யாததுனால அவனுக்கு பெரிய தண்டனை. எங்கே போயிட்டான்? பாதாளத்துக்கு போயிட்டான். அப்போ இந்த வசனம் இவனுடைய வாழ்க்கையில் கிரியை செய்திருந்தால், கோபாக்கினை நாளிலே ஐஸ்வர்யம் உதவாது என்பது தெரிந்திருந்தால், அங்கே போய் சத்தம் போட்டு சகோதரனை நேசித்தானோ இல்லையோ, சகோதரன் இந்த இடத்துக்கு வரக்கூடாதுங்கன்னு ஜபம் பண்ணுற அளவுக்கு அவன் கொடுமைப்படுக்கிறான். நரக வேதனை. இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வரவே கூடாது. நாம் நல்ல கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நமக்கு கர்த்தர் இந்த வாழ்க்கையில் ஐஸ்வர்யங்களை தருவார். அது கொஞ்சமோ நிறையவோ என்றல்ல, தருகிறது நமக்கு திருப்தியாக இருந்தால் போதும். தருகிறது திருப்தி. உலகத்தில் உலக கவலைகள் உண்டு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, எல்லாருக்கும் உண்டு. உலகத்தில் வாழும்போது உலக கவலை இல்லை என்று சொன்னோம் என்றால் நாம் பொய்யர்களாக இருப்போம். உலக கவலை உண்டு. எறும்புக்கு அரிசி பாரம்னா யானைக்கு தடி பாரமாக இருக்கும். அவரவருக்கு திராணிக்கு ஏற்றபடி அவரவருக்கு பாரங்கள் இருக்கும். எல்லா பாரத்தையும் உதறி தள்ளிட்டு ஓரளவு எப்படியாவது நெளிஞ்சு விளைஞ்சு பரலோக ராஜ்யத்துக்கு நேராக ஓடும்படியாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நல்ல கனிகளோடு ஓட கர்த்தர் நமக்கு அறிவுறுத்துகிறார். இரண்டாவதாக பார்க்கும்போது, இன்னொருத்த நல்ல ஐஸ்வர்யம் உள்ளவன் இருந்தான். வாசிக்கலாமே. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து. ஐஸ்வர்யமுள்ள மனுஷன் ஒருவன் இருந்தான். ஒரு அதிகாரி, நல்ல பெரிய அதிகாரி வந்து என்ன கேட்டான்? போதகரே, நித்திய ஜீவனை அடைகிறதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன சொன்னார்? கற்பனைகளை எல்லாம் கை கொள்ளணும். கற்பனைகள் என்னது? வசனங்களை எல்லாம் நீ ஃபாலோ பண்ணணும், நல்ல கனி கொடுக்கணும். அப்போ தான் எங்கே போக முடியும்? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அவன் உடனே என்ன சொன்னான்? இவைகளையெல்லாம் சிறு வயது முதலே. அப்போ நல்லா வளர்த்துருக்காங்க பெற்றோர். எப்படி நல்லா வளர்த்துருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே நான் என்ன செய்துட்ருக்கேன்? ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னான். இயேசு என்ன சொன்னார்? வெரி குட், எக்ஸலண்ட் அப்படியா சொன்னார்? இல்லை. என்ன சொன்னார்? இன்னும் உன்னிட்ட ஒரு சின்ன குறை இருக்கே, நல்ல கனி இல்லையே. வசனங்களின் வழியிலே வாழுகிற உனக்கு நல்ல கனி இருக்கணுமே, நல்ல கனி இல்லையே. அது என்ன நல்ல கனி? உனக்கு உள்ளது எல்லாத்தையும் விற்று அதுக்கப்புறம் என்ன? பின்பற்றி வா. என்ன செய்தான்? அவனுக்கு மிகுந்த ஆஸ்தி, கண்ணை மறைக்கிற அளவுக்கு சொத்து. அதனால என்ன செய்ய முடியல? இயேசுவை பார்க்க முடியல. விலையேறப்பட்ட பொக்கிஷமாகி அவரை விட்டுட்டு சொத்து பின்னாடியே போயிட்டான். அப்படி போனதுனால அவனுக்கு பேர் கூட பைபிளில் இல்லை. அவனுடைய பேர் கூட பைபிளில் இல்லை. நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களுடைய பெயர் எங்கே இருக்குது? பைபிள்லையும் இருக்குது, ஜீவ புஸ்தகத்திலையும் இருக்குது. எழுதின பிறகும் கிறுக்கி போடாதபடிக்கு நம்ம என்ன செய்து விடணும்? நம்முடைய வாழ்க்கை பாதையிலே நல்ல கனிகள் இருக்கிறதான்னு அப்பப்போ அலசி ஆராய்ந்து வசனத்தின் வெளிச்சத்திலே நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவதாக ஒரு விஷயத்தை சொல்லலாம். இப்போ இதில் இந்த ஐஸ்வர்யமுள்ள வாலிபனுக்கும் ஐஸ்வர்யத்தினால் அவன் என்னென்ன செய்ய முடியுங்கிறது தெரிஞ்சு அதன்படி நடந்திருந்தானா என்ன செய்திருக்கலாம்? சரி, சொத்தை விற்றாலும் தருகிறதுக்கு வல்லமை உள்ளவர் தான் சொல்கிறாரு. சொத்தையெல்லாம் விற்று இழைக்கு கொடுன்னு சொன்னாலும் என்ன, யார் சொல்கிறது? அது நானோ நீங்களோ சொல்லலை, வாழ வழி இல்லாதவங்க சொல்லலை, சர்வலோகத்தின் அதிபதி சொல்கிறாரு. அவர் செய்த அற்புதங்களை அந்த நாட்களில் கேட்டிருப்பானா இல்லையா? இருந்த இருப்பில் 5000 பேருக்கு போஷித்தார், போஜனம் கொடுத்தார். இதெல்லாம் அவனுக்கு தெரியாதா? எல்லாம் தெரியும். அவன் பெரிய ஆள். அவனுக்கு இயேசுவை விடவும் எது பெருசாக தெரிஞ்சது?
சொத்து பெருசாக தெரிஞ்சது. இந்த உலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களுக்குன்னே ஒரு வசனம் எழுதி வச்சிருக்காங்க. அதை வாசிக்கலாமே. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6வது அதிகாரம் 17வது வசனம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். எங்க நம்பிக்கை வைக்கக்கூடாது? ஐஸ்வர்யம் இருதயத்தை அதன் மேல் வைக்கக்கூடாது. நம்முடைய கண் அளவுக்கு நமக்கு ஐஸ்வர்யம் தேவையில்லை. கர்த்தரோடு இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளிலே நடந்து பரலோக ராஜ்யம் போறதற்கு தேவையான ஐஸ்வர்யம் நமக்கு இருந்தால் போதும். பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேர்றதுக்கு இந்த பாதையில் ஓடும்போது என்னென்ன நன்மை செய்ய திராணி தந்திருக்கிறாரோ அதை செய்து நல்ல கனிகளை கொடுத்து பரலோகத்தை ரீச் பண்ணுறதுக்குள்ள ஐஸ்வர்யம் இந்த உலகத்தில் தந்தா போதும். அது பணமாக தான் தரணும்னு அவசியம் இல்லை. வசதி வாய்ப்புகளை தான் தர வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஒரு திருப்தியான ஜீவிதம். நோய் நொடி இல்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கறதுக்கு பணம் தேவையில்லை பிரியமானவர்களே. சமாதானமும் சந்தோஷமும் இருந்தால் நீ அங்கங்கே அலைஞ்சு ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு அமைதல் உள்ள ஜீவனம் இருந்தா நீ எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் வேதம் சொல்லுகிறது. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் போதுமென்று இருக்க கடவும். எல்லாத்துக்கும் பணம் தேவை. பணம் தேவையில்லைன்னு நான் சொல்லவே இல்லை. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அந்த வேர் நம்முடைய வசனம் வேர் கொள்ள வேண்டிய இடத்துல என்ன செய்யக்கூடாது? வேர் கொள்ளக்கூடாது. அந்த பண ஆசைங்கிற வேர் நமக்கு வேர் பற்றி கனி கொடுக்கக்கூடிய இடத்துல வேர் பற்றிட்டுனா நம்முடைய வாழ்க்கை வீணாய் போய்விடும். அப்படி வீணாய் போகிறதற்காக அவர் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்து ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி வைக்கிறதற்கு அவசியம் இல்லை. நல்ல கனிகளை கொடுக்கும்படியாக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடைசியாக ஒருத்தனை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன். அவன் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப அறிமுகமானவன். சகேயு. சகேயு எப்படிப்பட்டவன்? ஆயக்காரனுக்கு தலைவன். இப்போ நான் 2 ஐஸ்வர்யவனை பற்றி சொன்னேன். 2 பேருமே எங்கே இல்லை? நல்ல கனிகளை கொடுக்கிற லிஸ்டில் இல்லை. இவனை பாருங்க நீங்க. சகேயு லூக்கா 19வது அதிகாரம். லூக்கா 19வது அதிகாரம். அவனை குறித்து அறியாதவர்கள் இருக்கவே மாட்டார்கள். அப்படித்தானே? குள்ளன் கள்ளன் என்ன வேணுமானாலும் சொல்லலாம். அவனுக்கு பாவி என்று பெயர் பெற்ற ஒருவன். இதுக்கு முன்னாடி வந்த 2 ஐஸ்வர்யவானுக்கும் ஐஸ்வர்யவான் சொல்லியிருக்கு. இவனும் மிகுந்த ஐஸ்வர்யவான் தான். ஆனால் இவனை எப்படி லிஸ்ட் பண்ணியிருக்காங்க? கள்ளன் குள்ளன் பாவி அப்படியெல்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவன் என்ன செய்தான்? இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டான். அதுதான் நான் சொன்னேன். கண்ணுக்கு கீழே தான் என்ன இருக்கணும்? ஐஸ்வர்யம் இருக்கணும். அப்போ தான் எப்பயாவது இயேசுவை பார்க்கணும்னு ஒரு ஆசை வரும். வந்தாலும் பார்க்க முடியும். ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டுன்னா அந்த மயக்கத்தில் என்ன செய்யாது? நல்ல கனியா அதெல்லாம் பரவாயில்ல பார்த்துக்கிடலாம் அப்படின்னு போயிடுவோம். அப்படி அல்ல. கண்ணுக்கு கீழே தான் என்ன இருக்கணும்? ஐஸ்வர்யம் இருக்கணும். அநியாயமாக சம்பாதிச்சான். ஆனால் ஒரு நாளிலே அவனுக்கு இயேசுவை பார்க்க ஒரு ஆசை வந்தது. என்ன செய்தான்? கூட்டத்தில் போகவே முடியாது. பாவின்னு ஒதுக்குவானுங்க. குள்ளனா இருக்கனால பார்க்க முடியாது. காட்டத்தி மரத்துக்கு மேலே ஏறினவனை இயேசு கண்டார். நீ எப்போ பார்க்கணும்னு ஆசைப்பட்டு உன்னுடைய கண்கள் இயேசுவை நோக்கும்படியாக இருக்கிறதோ அப்போ அவரும் என்ன செய்வார்? பார்ப்பார். வந்து நின்று ஐஸ்வர்யமானே இறங்கி வா என்று சொல்லவில்லை. அநியாயமாய் வட்டி வாங்குகிறவனே இறங்கி வா என்று சொல்லவில்லை. கள்ளனே குள்ளனே பாவியே இறங்கி வா என்று சொல்லவில்லை. சகேயுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா என்றார். சகேயுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா என்றார். வந்தான். வந்து வழியில் பேசிட்டு போகும்போதே என்ன சொல்கிறான்? இந்த பகுதியை வாசித்தால் நேரமாகிவிடும். அதனால் நான் ஷார்ட்டாக முடிக்கிறேன். என்ன சொன்னான்? சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்.
நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கியிருந்தால் 4 times 4 fold திருப்பி கொடுக்குறேன். அநியாயமாக வாங்கினதை முதல்ல என்ன சொன்னான்? அநியாயத்தை சொல்லல, முதல்ல அவன் ஆஸ்தியில் பாதியை கொடுத்துட்றேன். இவ்வளோ இருக்கும்போது எப்படியோ இயேசுவை பார்த்துட்டேன், இன்னும் ரொம்ப குறைஞ்சிருந்தா நல்லா பார்க்கலாம். திருப்தியான ஒரு வாழ்க்கை இருந்தால் இயேசுவோடவே நடக்கலாம். இயேசுவோட நடக்கிற அனுபவம் உனக்கு இருக்குமானால் நீயும் நல்ல கனிகளை கொடுக்க முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இந்த வாழ்க்கையிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவுக்குள் வாழும்படியாக. இயேசு கிறிஸ்துவுக்குள் தான் அடக்கம் பண்ணப்பட்டதுக்கு அடையாளமாக ஞான ஸ்நானத்தை பெற்றிருக்கிறோம். அப்படிப்பட்ட நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் நல்ல கனிகளை கொடுக்கும்படியாக அவரோடு கூட நடக்க வேண்டும். இயேசுவோடு கூட நடக்கும்போது அவனுக்கு தன்னை தானே என்ன சொல்கிறான்? ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்குறேன். ஐஸ்வர்யவன் சொல்லலையே, ஒரே ஒருத்தனுக்கு கொடுக்கறதுக்கு அவனால் முடியல. ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? ஏழைகளுக்கு கொடுக்குறான். பாதினா அவன் ரொம்ப சேர்த்து வச்சுருப்பான். அடுத்து வாங்கின அநியாயமாக வாங்கின எல்லார்கிட்டையும் என்ன செய்கிறேன்? 4 மடங்காக திருப்பி கொடுத்துட்றேன். திரும்பி எனக்கு இருக்குமா இல்லையானலாம் அவன் கவலைப்படலை. அந்த இடத்துல இயேசு என் கூட நடக்கிறார். இயேசு என் கூட நடப்பார்னா நல்ல கனிகளை கொடுக்கிற ஒரு மனுஷனாக அவன் மாற்றப்படுகிறான். இயேசு அந்த வீட்டில் என்ன சொன்னார்? இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளையை நாம் ஒவ்வொருவரும் சொல்லணும், இந்த வீட்டுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வரணும். இந்த நல்ல கனிகளை கொடுக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கணும். நமக்கு ஐஸ்வர்யங்களை ஆசீர்வாதங்களை தருகிறதவருக்கு லேசான காரியம். நான் சொன்னேன் ஏற்கனவே, பணம்னு தான் வரணும்னு அவசியம் இல்லை. ஐஸ்வர்யங்கள் ஆசீர்வாதங்கள் பணம் கொடுத்து வாங்க முடியாதது தாங்க நிறைய உலகத்தில் ஐஸ்வர்யங்கள் ஆசீர்வாதங்கள். அதில் ஒன்று தான் நல்ல சுகம். இந்த நல்ல சுகத்தை தந்தாலே எவ்வளவோ லட்சங்கள் நமக்கு மீதி. ஹாஸ்பிட்டலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தங்க சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் சிலிண்டரை வச்சுட்டு எவ்வளவோ லட்சங்கள் செலவு பண்ணுறாங்க. நாம் இயற்கையாக ஆக்சிஜனை சுவாசிக்கும் போது நமக்கு நல்ல கனி கொடுக்குற அனுபவம் இல்லைன்னா அங்கே போய் இருந்துட்டு என்ன செய்ய முடியாது? கனி கொடுக்க முடியாது. நாம் நன்றாக இருக்கும் போதே நமக்கு ஒரு உணர்வு இருக்க வேண்டும். நம்முடைய காலங்கள் எவ்வளவு என்று நமக்கு தெரியாது. நம்முடைய வாழ்நாளிலே நாம் சாதித்தவர்களாய் வாழ வேண்டும். கர்த்தருக்கென்று நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாய் வாழ வேண்டும். இந்த சகேயுவை பாருங்க, இயேசுவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். விதின் அந்த டேக்கு உள்ளாலேயே, எவ்வளவோ மணி துளிகளுக்குள்ளாலேயே அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது பாருங்கள். எவ்வளோ மாற்றம்! நாம் நினைத்து பார்க்க முடியாத மாற்றம். பாவியான மனுஷனை கூட போறாரேன்னு சொன்னவனுங்க எல்லாம் இந்த இவனுடைய மாற்றத்தை கேள்விப்படும் போது எப்படி இருக்கும்? நம்மவும் இருக்கோமே. நம்ம சிலர் வித்தியாசமாக ஒரு சூழ்நிலையில் செயல்படும் போது சொல்லுவோம், நம்மவும் இருக்கோம், என்ன செய்தோம்? இன்னைக்கு நம்ம சொல்லணும், நம்மவும் இருக்கோம், என்ன செய்தோம்? கேட்கணும், டெய்லி சொல்லணும். நல்ல கனிகள் கொடுக்கும்படியா நாம் இருக்கிறோமா? நமக்குள்ளே நாம் கேள்விகளை கேட்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, எல்லாரும் வசனத்தை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், ஏன் செயல்படுத்தலை? நம்ம அதை பற்றி ஒரு உணர்வுள்ள இருதயம் இல்லாதவர்களாக இருக்கிறோம். நமக்கு கர்த்தர் எதை தந்தாலும் அதிலே பார்க்கணும், இதில் நான் கர்த்தருக்கு என்று என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியலையா? பணம் காரியங்களை விட்டுருங்க, எதுவுமே செய்ய முடியலையா? நல்ல ப்ரேயர் பண்ணுங்க. அடுத்தவர்களுடைய வாழ்க்கையே அது மாற்றிடும். அடுத்தவங்களுக்காக நம்ம செய்கிற ஒரு பெரிய காரியம்தான் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறது. அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க. இயேசுவே சொன்னார் இல்லையா, அந்த ஒரு வசனத்தை நம்ம எல்லாருமே கடைபிடிக்க முடியும். எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்கும். இந்த வசனத்தை எல்லாருமே கடைபிடிக்கலாமே. உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னார். இப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் நாம் கனி கொடுக்கத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்ய வேண்டும்? பண்படுத்தி அப்படி பயன்படுத்திகிட்டே போகணும். இன்னைக்கு என்ன செய்யலாம்? எந்த காரியத்தை செய்தால் கர்த்தர் மகிமை அடைவார், எந்த காரியம் செய்தால் இன்னொருத்தவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு நாளில் ஒரு மனுஷனுக்காவது ஒரு மனுஷிக்காவது நம்முடைய வீட்டில் இருக்கிற ஒரு சொந்த பந்தத்துக்காவது உதவியாக இருப்போம். பிரியமான தேவனுடைய பிள்ளை, அந்த ஒரு பணிவிடையின் ஆவி இருந்தால் தான் கர்த்தர் நமக்கு அந்த நல்ல கனிகளை கொடுக்கிற ஒரு மரமாக நம்மை மாற்ற முடியும்.